மிஸ்டர் ராஜா, ஏதோ எமர்ஜென்சி மீட்டிங் சொல்லி எங்களை வர சொன்னீங்க. என்ன விஷயம்? சொல்கிறேன். செக்ரட்டரி வந்துட்டுமே, அவர் வந்தது சொல்கிறேன். சட்டுப்பட்டுன்னு விஷயத்த சொல்லுங்க, எங்களுக்கெல்லாம் டைமே இல்லை. புல்டோசர் அவன் வீட்டுக்குள்ள விட்டுருந்தா இப்படிலாம் பேசியிருக்க மாட்டான். சார் வாங்க. வணக்கம் சார், வாங்க உட்காருங்க. சொல்லுங்க ராஜா, திடீர்னு எல்லாரையும் வர சொல்லிருக்கீங்க. நம்ம ஃப்ளாட்டுக்கு நாளைக்கு எங்கள் அப்பாவும் அம்மாவும் குடி வர போகிறாங்க. இதை சொல்லதான் எங்களை எல்லாம் வர சொன்னீங்களா? இதை தெரிஞ்சு நாங்க என்ன பண்ண போறோம்? இதை நீங்க குரூப்லயே போட்டிருக்கலாமே. எதுக்கு சார் எங்க எல்லாரையும் கூப்பிட்டு டைமை வேஸ்ட் பண்றீங்க? இருங்க, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் பொறுமையா கேட்போம். நீங்க சொல்லுங்க ராஜா. எங்கள் அப்பா யார், எங்கேருந்து வராருன்னு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்ல தான் இந்த மீட்டிங். எங்கள் அப்பா 7 வருஷமா ஜெயிலில் இருந்துட்டு போன வாரம் தான் ரிலீஸ் ஆயிருக்காரு. நாளைக்கு இங்கே வராது. டேய், இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடா. முழுசா கேட்டுட்டு ஃபீல் பண்ணுங்க. எதுக்காக ஜெயிலுக்கு போனாரு? என் அப்பாவை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாரு. நாளையில இருந்து அவர் இங்கதான் வந்து தங்க போறாரு. முடியவே முடியாது. அவர் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அலோ பண்ணவே முடியாது. ஏன் ராஜா, இவ்வளவு பேர் இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு கொலைகாரனை கூட்டிட்டு வரேன்னு சொல்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆமாங்க, நீங்க யாரும் அவங்கள உங்க வீட்டுல தங்க வைக்க கூடாது. மேடம், அவர் எங்க வீட்ல தங்கறதுக்காக வரல. அவர் அவரோட வீட்ல தங்கறதுக்காக வராரு. அவர் வீடா? அவருக்கு இங்கே ஏது வீடு? நாங்க இதை அலோ பண்ண மாட்டோம். நோ சான்ஸ். ஒரு நிமிஷம். நீங்களாம் அலோ பண்ணலனா நம்ம எல்லார் மேலயும் லீகலா ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த இடத்தோட சொந்தக்காரரே அவர்தான். என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க அப்பா லீகலா கோர்ட் ஆர்டரோட தான் நாளைக்கு இங்க வராரு. என்ன ஆர்டர்? அவர் தான் இந்த இடத்தோட சொந்தக்காரர்னும் அவருக்கும் இந்த இடத்துல உரிமை இருக்குன்னும் லீகலா கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வராரு. அவர் எப்படி இங்க வந்து தங்கலாம்? சார் இங்கே பாருங்க சார், நீங்கள் விலைக்கு வாங்கின இந்த வீட்டை விட்டு உங்களை எப்படி வெளியே அனுப்ப முடியாதோ அதே மாதிரி அவரையும் இங்கேருந்து உள்ள விட முடியாதுன்னு சொல்ல முடியாது. முடியாதுன்னு சொன்னா? அன்னைக்கு புல்டோசர் கொண்டு வந்து வீட்டை இடிக்க வந்தது யாருன்னு கேட்டீங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, எங்க அப்பாவே தான். நாளைக்கு முடியாதுன்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சிருவாரு. நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் எல்லாரும் அவர்கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும் தான். அவங்க கூட நம்ம எந்த விதமான பேச்சுவார்த்தையும் பழக்க வழக்கங்களும் வச்சுக்கிறாம இருந்தா நம்ம எல்லாருக்கும் நல்லது. குறிப்பாக உங்கள் பசங்க யாரையும் அவர்கிட்ட பேச விடாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் அவர் உங்கள் குடும்பத்தை பிரித்து விட்டுருவாரு. ஹலோ மிஸ்டர் ராஜா, வர்றது உங்க ஃபாதர். நீங்க என்னமோ எங்களுக்கு வார்னிங் கொடுக்குறீங்க. அதானே, நாங்க எங்களையும் எங்க பிள்ளைங்களையும் பாத்துக்க தெரியும். நீங்க முதல்ல உங்க குடும்பத்தையும் உங்க பசங்களையும் பாத்துக்கோங்க. வாங்க போலாம். கேட்க முடியாது. இத பாருங்க, நாங்க ஜாக்கிரதையா இருந்துக்கிறோம் ராஜா. ஆனா உங்க அப்பாவால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீங்க 4 ஃபேமிலி தான் பாத்துக்கணும். நான் வரேன்.
டேய் ராஜா, ஆரம்பத்துல நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ எதுக்கு நீ இந்த மேட்டர் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க? எப்படியோ அவர் இங்க வரப்போறாரு. ஆ, ஆனா அவராவே இங்கிருந்து போக வைக்கணும்னா இவங்களை கிளப்பி விடுறதான் ஒரே ஒரு வழி. நீங்க தான் அப்படி சொல்றீங்க, ஆனா அவங்க எதுவும் அப்படி ரியாக்ட் பண்ணலையே. டேய் ராஜா, ஆமாண்டா, நீ அவங்கள பத்திரமா இருன்னு சொன்ன. ஆனா அவங்க நமக்கே பீதியை கொடுத்துட்டு போறாங்க. இங்க பாரு, இது நம்ம பிரச்சனை மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்தா பிரச்சனைன்னு சீக்கிரமே எல்லாரும் உணருவாங்க. உணர வைக்கிறேன். ம், முதல்ல ஆள் வரட்டும். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம் நம்ம அடுத்த ஆட்டத்தை. ஏங்க, நாம அவங்களுக்கு சொன்னது போதும். நம்ம பெத்து வச்சிருக்கோமே, அதுங்களுக்கு முதல்ல சொல்லணும். டேய் ஆமாண்டா, மேகலா சொல்றது சரிதான்டா. அவங்க சொன்ன மாதிரி முதல்ல நம்ம பெத்ததுங்க கிட்ட தான்டா பேசணும். அப்பாவை பார்த்ததும் தாத்தா அப்படின்னு ஸ்லோ மோஷன்ல ஓடுங்க பாரு. நம்ம தான் ஏதாவது பண்ணோம். ஆமா, அதான் அன்னைக்கே பாக்குறேன்னு சொன்னீங்களே. ஆ, சரிதான், பேசுவோம் வாங்க. என்னம்மா விஷயம்? எதுக்கு இங்க எல்லாரையும் வர சொன்னீங்க? சொல்லதானே கூப்பிட்டுருக்கோம். ஒரு என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க, நான் போய் ரெக்கார்ட் ஒர்க் பண்ணணும். ஆமா, கொஞ்ச நேரத்துல ஒரு ரெக்கார்டு ஒர்க் எங்கேயும் ஓடி போயிடாதே. இரு பேசாம. மா, என்னாச்சுன்னு சொல்லுங்க. உங்க அப்பா சொல்லுவாரு, கேளு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு தான் உங்க எல்லாரையும் ஒண்ணா வச்சு சொல்றோம். நாளைக்கு பக்கத்துல இருக்கிற பிளாட்டுக்கு உங்க தாத்தாவும் பாட்டி குடி வர போறாங்க. அமைதியா இருக்கு. தாத்தா வர போறாருங்கிற சந்தோஷமான விஷயத்த இவ்வளவு லேட்டாவா சொல்லுவீங்க? அதானே. டேய், உங்க தாத்தா இங்க வரப்போறாருன்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அன்னைக்கு ஓடி போன மாதிரி நாளைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு வையி, காலை உடைச்சிருவேன் பாத்துக்கோங்க. ஆமா, உங்களுக்கும் தான். சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவரை போய் பார்க்கறதோ பேசுறதோ இருக்கக்கூடாது. யாராச்சும் அப்படி போனீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் வாண்டுங்களா, உங்களுக்கும் தான் சொல்றேன். இங்க இருக்கிற அண்ணன் கூப்பிட்டா அக்கா கூப்பிட்டான்னு சொல்லிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தோல் பிஞ்சிரும் உங்களுக்கு. இங்க பாருங்க, நாங்க ஏதோ சும்மா மிரட்டுறோம்னு நினைச்சுக்காதீங்க. நிஜமாவே சொன்னதை செஞ்சிருவோம். நாளைக்கு உங்ககிட்ட நாங்க எப்படி நடந்துக்கணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு, பாத்துக்கோங்க. இத்தனை நாள் நீங்க எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். இனி வீட்டை விட்டு வெளியே போகும்போது எங்க போறீங்க, எப்ப போறீங்க, எப்ப வருவீங்கன்னு எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டு தான் வாசப்படியை விட்டு வெளியிலேயே போகணும். எங்களோட பர்மிஷன் இல்லாம யார் வீட்டுக்கும் போக கூடாது, புரியுதா? அம்மா, அப்போ நாங்க இப்பவே பெர்மிஷன் வாங்கிடுறோம். நாளைக்கு தாத்தா பாட்டி வந்ததும் நாங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம். என்ன காவியா, அதுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்குற? உள்ள வரும்போது ஆரத்தி எடுக்கிறேன்னு சொன்னியே, அதையும் சேர்த்து சொல்லிடு. அப்புறம் நீ சொல்லலன்னு இவங்க எல்லாம் கோபப்பட போறாங்க. ஏய், டேய், என்ன நக்கலா? ஏய், வாய மூடுங்க. ஏய் நிலா, நோ லீவ். ஃபர்ஸ்ட் கோ டு ஸ்கூல், ஓகே? ஏய் சீதா, உனக்கும் தான். ரொம்ப திமிராயிடுச்சுல்ல? எல்லாம் உங்களை சொல்லணும்.
பாத்தியா, தேவையில்லாத வேலை செஞ்சா இப்படிதான். இங்க பாருங்க, உங்க தாத்தா கோர்ட்ல எங்க எல்லாரையும் நிக்க வச்சு அத்தனை பேர் முன்னாலே அவமானப்படுத்திருக்காரு. எங்களை அசிங்கப்படுத்தின அவரோட வீட்டுக்கு நீங்க யாரும் போக கூடாது, புரிஞ்சுதா? ஏய், என்ன நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? டேய், உன்னையும் தான் சொல்றதை கேட்டுச்சா? இந்த 3 ஒழுங்கா இருந்தா மத்த புள்ளைங்களும் ஒழுங்கா இருப்பாங்க. நீங்க கெட்டது மட்டும் இல்லாம அந்த சின்ன பிள்ளைங்களையும் உங்களோட சேர்த்து கெடுத்து வச்சிடாதீங்க, புரியுதா? சாருக்கு இன்னொரு தடவை சொல்லிருங்க. அவர்தான் எல்லா பிளானும் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுவாரு. டேய், சொன்னதெல்லாம் மண்டையில ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களையாவது காலை உடைச்சு படுக்க போட்டுருவேன்னு சொன்னேன். உன்னை கை கால் வாய் மூக்கு எல்லாத்தையும் உடைச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருவேன். புரியுதா? இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பக்கம் போனீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது, மொத்தமா எங்க எல்லாரையும் தலை முழுகிட்டு போக வேண்டியதுதான். அப்புறம் அப்பா அம்மான்னு இந்த பக்கம் யாரும் இருக்க மாட்டோம். போங்க, எல்லாரும் போய் படுங்க. டேய், ஒரு நிமிஷம். சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கட்டும். மீறு நீங்க போங்க. தாத்தா தாத்தா பாட்டி பாட்டி தாத்தா பாட்டி தாத்தா. டேய் விஜய், வாடங்க. சாமியார் கட் பண்ணி 2 பேரும் வாங்க. இது தாத்தா பாட்டி நீங்களா? ஏய் நீலா, இங்க வா. டேய் விஜய், வாடங்கல. சீதா, என்ன பகல் கனவா? சார் சார் வணக்கம் சார். பழச எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சரி, இந்தாங்க சார் E5 சாவி. சரி, நான் வரேன் சார். சீதா, நம்ம வீட்டுக்கு போலாம். என்னங்க, குழந்தைங்க ஒருத்தர் கூட வரலையே? எப்படி வருவாங்க? அவனுங்க தான் இந்த நேரத்தில் எல்லாரையும் மிரட்டி அடைச்சில வச்சிருப்பானுங்க. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி நம்மளை பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருப்பானுங்க.
என்னங்க இது? என்ன சீதா? இங்க இருக்கிறவங்கலாம் நம்மள ஏன் ஒரு மாதிரி பாக்குறாங்க? இது அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரம். யாராவது புதுசா வந்தாலும் அப்படிதான் பார்ப்பாங்க. புது ஆளுங்களை பாக்குறதுக்கும் ஒருத்தர் வர்றத விரும்பாம பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? ஒரு விஷயத்தை யோசிச்சா சீதா? ம்? இவங்க எல்லாரும் குடியிருக்கிறது நம்மளோட இடம். ஆனா இடத்துக்கு சொந்தக்காரங்க நம்மள எல்லாரும் வித்தியாசமா பார்க்குறாங்க. ஆக்கிரமிப்புங்கிற இந்த விஷயம் உலகம் முழுக்க இப்படிதான் இருக்கும். ஆனா அது இனி இங்க நடக்காது. காரணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு சீதா. என்ன? அங்க பாரு, நாம பெத்த 4 பிரகஸ்பதிகளும். நம்மளை பத்தியும் நம்ம இங்க குடி வர்றதை பத்தியும் இங்க எல்லார்கிட்டையும் இவனுங்க தான் நல்ல விதமா எடுத்து சொல்லியிருப்பானுங்க. அதான் அத்தனை பேரும் நம்மளை வித்தியாசமா பார்த்துருக்காங்க. பிள்ளைங்களை நம்மளை பார்க்க விடாம பண்ணதை கூட என்னமோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி பார்க்குறானுங்க பாரு. யாரும் யாரையும் கட்டி போடவோ கட்டுப்படுத்தவோ முடியாது சீதா. நீ ஒன்றும் இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. ஒருவேளை இதுவே நிரந்தரமாயிடுச்சுன்னா என்னங்க பண்றது? கிடக்குறானுங்க விடு சீதா. இந்த மாதிரி எல்லாம் இவனுங்க பண்ணாம இருந்தாதான் ஆச்சரியம். எவ்வளவோ பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எவன் என்ன சொன்னாலும் யார் எப்படி பார்த்தாலும் நாம புது வாழ்க்கைய இன்னையில இருந்து இந்த வீட்டில இருந்து ஆரம்பிக்க போறோம். புரியுதா? வா. உள்ள போ. இதான் இந்த பிளாட் தான். இந்த சீதா, வீட்டை திறந்து உள்ள போ. தேவையாங்க இதெல்லாம்? ஏன் சீதா, நம்ம இங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைங்க. எதுக்கு மறுபடியும் வந்து இவங்க மூஞ்சில முழிச்சுக்கிட்டு? பாத்தீங்கல்ல நமக்கு கிடைச்ச மரியாதையே. அதை எதிர்பார்த்து தான் நம்ம இங்க வந்தோமா? இல்லங்க, அது கிடைக்காதுன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு அதை பேசிட்டு? நாம இங்க வரும்போது எல்லாரும் நம்மள எப்படி பார்த்தாங்கன்னு பாத்தீங்கல்ல. மத்தவங்கள விடுங்க, ராஜா ரவியெல்லாம் உங்களை ஏதோ விரோதிய பாக்குற மாதிரி பார்த்தாங்க. நாம உங்களுக்கு விரோதி தானே சீதா? ஆமாங்க, விரோதிதான். விரோதிங்க முகத்துல தினமும் முழிச்சுக்கிட்டு எதுக்குங்க இங்க இருக்கணும்? இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கற? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத சொல்லுங்க. நாம அவங்க கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இந்த வீட்ல இருந்தே ஆகணுமா? இவங்க முகத்துல எல்லாம் முடிக்காம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் நிம்மதியா இருக்கலாம்ல. நானும் அதைத்தான் சீதா நினைச்சேன். ஆமா சீதா, உண்மையை சொல்லணும்னா அத்தனை பேரையும் 4 சாத்து சாத்திட்டு இவனுங்க கண்ணில் படாத இடத்துக்கு தான் போகணும்னு நினைச்சேன்.
அப்புறம் மனசு கேட்கல. உன் பிள்ளைங்கள விடு, நன்றி கெட்டவனுங்க. நம்ம பேர பிள்ளைங்கள பார்த்தல்ல, எப்போ அதுங்க வந்து தாத்தா பாட்டின்னு நம்மளை கட்டி அணைச்சதோ அதுக்கப்புறம் போக மனசு வரல சீதா. நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லாத நன்றி அதுங்களுக்கு இருக்கு சீதா. நம்ம மேலே எவ்வளவு பாசம் இருந்தா அவங்க அம்மா அப்பாவை எதிர்த்துக்கிட்டு நிற்பாங்க. நமக்காக வந்து அதுங்க எப்போ நின்றுச்சுங்களோ அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை விட்டு எப்படி போகிறது? தாத்தா தாத்தா ஜெய்